பாரதியார் எண்ணங்கள் யாவும் தமிழ், பண்களில் யாவும் தமிழ், என் தமிழ் மீதே காதல் கொண்டு தமிழுக்கு ஒளியை சேர்த்ததனால் தமிழ் ஒளி ஆகி போனான். வாழுமுறை போராட சொன்னான், வாழுமுறை போராட சொன்னவன் வாழ்வின் பாதியிலே சென்றவன். வாழுமுறை போராட சொன்னவன் வாழ்வின் பாதியிலே சென்றவன். தமிழ் மொழியின் சீர்திருத்த கவிதையை, தமிழ் மொழியின் சீர்திருத்த கவிதையை சீர்தூக்க நினைத்தால் ஊரே மிரண்டு பார்க்கும், உண்மையை உணர்ந்து நிற்கும். வேதமைந்த முழுக்கம் தன்னை வெந்தனவாய் ஆற்றுவதற்காக மோகனப்பூ தென்றல் போல முல்லைப்பூ கவிதை பாடி குறிஞ்சி பூவாய் போனவன். சாதுமுறை பாதுடுத்த புலவனவன் காப்பதற்கு வழியின்றி காலத்தால் தள்ளப்பட்டவன். போகும் வழி நீளம், போகும் வழி நீளம் என உணர்ந்தாலும் போகும் வழி என் போர்க்கிற்கு இசைந்த வழி என்றவன். போகும் வழி என் போர்க்கிற்கு இசைந்த வழி என்றவன். காலா என் காலருகே வாடா, சற்றே உன்னை காலால் மிதிக்கிறேன் என்று கர்ஜித்த பாரதியின் வழி தோன்றல் என்று தமிழ் மொழி. ஆனால் அந்த தமிழ் மொழியோ வஞ்சக காலன் வருவதும் போவதும் இயற்கையின் நியதி. வஞ்சக காலன் வருவதும் போவதும் இயற்கையின் நியதி என்றால் எனது செஞ்சோர் கவிதைகள் காலனை வென்று சிரிப்பதும் இயற்கையடா என்றவன். எனது செஞ்சோர் கவிதைகள் காலனை வென்று சிரிப்பதும் இயற்கையடா என்றவன். நானமிசை தமிழாலே ஒளியை பெற்று நற்றமிழுக்கு ஒளி சேர்க்க இடையராத கோலமிழ் கவிதை ஒளிபரப்பி வந்த கொற்றமிழ் தமிழ்மொழி காலம் வந்து கவர்ந்திட்டாலும் அமைத்தாய் என்னும் கண்ணியவன் சன்னதியில் கமலும் பூக்களவன். அவன் பாடுறான், அலை கூத்தாடி வாழ்வை வந்து பாடுற கவியில் எப்படி வாழ்கிறார் என்றால், தொட்டிலே ஆடும் உங்கள் பிள்ளை, தொட்டிலே ஆடும் உங்கள் பிள்ளை காளியை நம்பி கம்பத்தின் உச்சியிலே தொங்குதையா என் பிள்ளை. தொட்டிலே ஆடும் உங்கள் பிள்ளை காளியை நம்பி கம்பத்தின் உச்சியிலே தொங்குதையா எங்கள் பிள்ளை. பாடும் வயது வளர்த்திடவே இந்த பாடுகள் பட்டிடும் எங்களுக்கோ கூடும் இல்லை கஞ்சியும் இல்லை. ஒரு சல்லி காசு தந்தால் கும்மினி பட்டினி போதுமாடா, ஒரு சல்லி காசு தந்தால் கும்மினியின் பட்டினி தீருமடா. பெற்ற மனம் அச்சம் கொள்கிறது, துக்கம் பீரிடம் தொண்டை அடைக்கிறது. சுற்றிலும் இருப்பவர் தம்மிடையே அவன் சோகக் குரலை கெஞ்சுகிறான். பிச்சை எடுத்திட வைத்திருக்கும் இந்த பேதை சமூகத்தில், பிச்சை எடுத்திட வைத்திருக்கும் இந்த பேதை சமூகத்தில் பச்சை குழந்தையின் ரத்தம் கண்டும் அந்த பாதகத்தில் ஈரம். பச்சை குழந்தையின் ரத்தம் கண்டும் பாதகத்தில் ஈரம் இல்லை. கீச்சிலிட்டபடி வீழ்ந்து விட்டான் அந்த பையன், கீச்சிலிட்டபடி வீழ்ந்து விட்டான் அந்த பையன். மூச்சில்லை ஓடியே அக்கிழவன் பிள்ளையின் முகத்தின் மேல் முகம் வைத்து சாய்ந்து விட்டான். இங்கு காலியும் கூலியும் காக்கவில்லை, காலியும் கூலியும் காக்கவில்லை. மூட கட்டுக்கலையை நம்பியதால் தேடையும் பாம்பையும் கும்பிடுவார், இவன் தீமை அடைந்தே செத்துடுவார். தேடையும் பாம்பையும் கும்பிடுவார், இவன் தீமை அடைந்தே செத்துடுவார். அங்கு வீழ்ந்த இரண்டு உடல் வேதனையில் கூடி கிடந்தது, அங்கு வீழ்ந்த இரண்டு உடல் வேதனையில் கூடி கிடந்தது. உள்ள தமிழர் போலே ஏதோ வார்த்தை, உள்ள தமிழர் போலே குருடாகி நின்றது அந்த கம்பமும் தான். உள்ள தமிழர் போலே குருடாகி நின்றது அந்த கம்பமும் தான். அடுத்து தொழிலாளியை பற்றி பேசுறேன். சிறை போன்ற வாழ்க்கையில் கைதி என சிக்கியவன், கொல்லா வறுமைக்கு சொல்லா மனத்தொழிலில் சோதனையை உருவானவன். பேசை பரத்தையர் கண்மூடி வெட்கவும் வண்ணம் ஆசை மனைவிக்கு ஒரு அறை குல பஞ்சல் அறை நொல்லை உடமாகி நோய் கிடைந்த பெற்றோர் கொட்டும் பசிப்புணியும் கொந்தும் கொடுநோயும் சொட்டும் பனிக்குளிரும் தொல்லைப்படுத்தும். நாளும் உழைப்பிற்கு பட்டினியை நிமிடுவான், ஆளும் உலகத்தின் அக்கிரமும் காணியது. இந்த உலகத்தை எண்ணிப்பார். வெகு தூரம் நான் நடந்தேன், வெள்ளி முளைக்கவில்லை. வெகு தூரம் நான் நடந்தேன், நீதி வெளுக்கவில்லை. ஓடும் முகில், ஓடும் நதி, ஓடும் என் உள்ளம், ஓடும் நாட்கள் உண்மையை தேடி வாழ்வோம். தோல் கணக்குது சுமை கணக்குது தொல்லைகளி பயணம், தோல் கணக்குது சுமை கணக்குது தொல்லைகளி பயணம். நாள் கணக்குது நடை கணக்குது நைந்த வழி பயணம். பள்ளம் இருக்குது பாதை சறுக்குது பாரவழி பயணம். உள்ளம் இருக்குது துள்ளி நடந்திட ஒற்றை வழி பயணம். வாது பெருகுது வம்பு பெருகுது வாழ்க்கை வழி பயணம். இது வாழ்க்கை வழி பயணம். இந்த வாழ்வே ஒரு கோட்டை படலாம். துன்பம் என்ற கடற்கரையில் தொல்லை என்ற கடற்கரை மீதினிலே என் விதையை உடைத்திட்ட ஏழை போல ஏங்கி நிற்கும் படகு இன்பம் என்ற சாயல், இன்பம் என்ற சாயல் வடிந்த பின் இளமை என்னும் ஒரு மாயம் முடிந்த பின் துன்பம் என்ற புது
நினைக்குமே. இதெல்லாம் விட அவர் எழுதின மிக முக்கியமான ஒரு கவிதை வரிகள் என்ன அப்படின்னா, எங்களுக்கு நாங்க கோல்பட்டியில படிக்கும்போது தமிழ் மொழி எண்ணி புரிந்தது எது அப்படின்னு சொல்லும்போது, விண்ணை தொடங்குகின்றேன் போர் வித்தை கற்க முயன்றேன், மண்ணை தொடும் நிழலில் மணமகை தடுத்து விட்டார், ஆயிரம் நீந்தச் சென்றேன் போல் ஆயிரம் ஏற்கச் சென்றேன், சாரா மனக்கிழத்தில் என்னை தரையில் வைத்து விட்டார். இதை முடிச்சுட்டு நாங்க படிக்கும்போது பஸ்ல சாருக்கெல்லாம் தெரிஞ்சு போனீங்க, எப்ப போனாலும் எந்த ஒரு மீட்டிங் போனாலும் எங்களுக்கு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நீ என்ன படிச்சாச்சு, எம்ப்ளாய்மெண்ட்ல பதிஞ்சாச்சு, ஆத்தா தாலியை எடுத்து என்ன படிச்சாச்சு, எம்ப்ளாய்மெண்ட்ல பதிஞ்சாச்சு, வேலை இன்னும் கிடைக்கல, வேதனையும் தீரல அப்படின்னு சொல்லிட்டு பாடுவோம். பாடி முடிச்ச உடனே அந்த 4 வரி எனக்கு அப்பதான் அந்த தமிழ் மொழியின் வரியே எனக்கு அப்ப தெரியும். அந்த 4 வரி இப்பவும் தமிழ்நாடு 30 எழுத்தாளர் சங்கத்தில் எப்படியுமே முடிந்து கொண்டே இருக்கும். அந்த வரி மண்ணிலே உழைத்தவன் நான், அதன் மார்பிலே திளைத்தவன் நான், மண்ணிலே உழைத்தவன் நான், அதன் மார்பிலே திளைத்தவன் நான், எண்ணி துணிந்து விட்டேன் இனி எங்கும் பறந்து செல்வேன் என பாடி பறந்து விட்டான் அவன். பாடல்கள் அனைத்தும் சீர்திருத்த முல்லை, தமிழ் மொழி இருந்த வரைக்கும் அவனை அறியவில்லை, அவன் மறைந்த பின்னோ அவன் கவிதைகள் தான் அவன் நமது வாழ்வின் இல்லை. கடைசியா முடிக்கிறேன்.